உதயமாகட்டும் உங்கள் நல்வாழ்வு. வணக்கம் நண்பர்களே, உங்க கூட பேசுறது உங்க தோழி மலர். இன்றைய உதயம்ங்கிற இந்த வீடியோவை தினமும் நீங்க கேட்டீங்கன்னா அது நிச்சயம் உங்க வாழ்க்கையில வளர்ச்சி, சந்தோஷம், அமைதி, தன்னம்பிக்கை இதையெல்லாம் கொண்டு வருவதை உணர்வீங்க. கொஞ்ச நாள்லயே உங்க வாழ்க்கை நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே மாறுறதையும் பார்ப்பீங்க. சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற நல்ல செய்திய கேட்க தயாரா? நீ மட்டும் ஜெயிப்பதற்காக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப்படவில்லை. ஆமாங்க, நாம மட்டும் நல்லா வாழறதுக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு, நினைச்சதை வாங்குறதுக்கு, வசதியா இருக்கிறதுக்கு, இதுக்கு மட்டும் நமக்கு கல்வியும் இந்த வாழ்க்கையும் கொடுக்கப்படலைங்க. மற்றவங்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்துல நாம உதவியா இருக்கிறதுக்கு, நம்ம கிட்ட இருக்கிற கல்விய, பணத்தை, பொருளை, திறமைய மற்றவங்களோட ஷேர் பண்ணி வாழறதுக்கு, அவங்க கையையும் பிடிச்சுக்கிட்டு ஓடுறதுக்கு தாங்க இந்த வாழ்க்கை. எனக்கு யாருமே இப்படி பண்ணலையே, உதவி செய்யலையே, என்ன கை தூக்கி விடலையே, நானே கஷ்டப்பட்டு அடிபட்டு மிதிப்பட்டு தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களா? அதனால தாங்க சொல்றேன், நாம பட்ட கஷ்டம் மற்றவங்க படக்கூடாது. நம்மால முடிஞ்ச உதவிகளை வசதி இல்லாதவங்க, வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு செய்யணும். இது ரொம்ப பெரிய எண்ணங்க. சாதாரண மனிதர்களுக்கு அப்படியெல்லாம் தோணாது. நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டாதீங்க. நீங்க என்ன தெரியுமா கேட்கணும்? நான் நல்லா இருந்தா அந்த பணத்தை வச்சு இல்லாத எத்தனையோ பேருக்கு நான் துணையா இருப்பேன். அதனால நான் நல்லா வரணும்னு நீங்க நினைக்கணும். இது ஒரு மேன்மையான எண்ணங்க. இப்படி ஒரு நல்ல எண்ணத்தோட நீங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளும் கண்டிப்பா சக்சஸ் தான் முடியும். என்ன மலர், இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல இப்படியெல்லாம் இருந்தா நம்மால எப்படி பிழைக்க முடியும் அப்படின்னு கேக்குறீங்களா? இமேஜினரியான ஒரு பயம், அச்சம் அதுக்குள்ள இருக்க போறேன்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா யாராலையும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த உலகத்துல மரம், புல், பூச்சி, விலங்கு, முட்செடி கூட இது எல்லாமே வளருதுங்க, சேர்ந்துதான் வளருது. அதுல நீங்களும் நானும் ஒரு நல்ல மனம் கொண்ட மனுஷியா வாழ முடியாதா? நாம முதல்ல நல்ல மனிதனாக இருக்கிறப்ப நிச்சயமா ஒரு நல்ல டீச்சரா, டாக்டரா, இன்ஜினியரா, பொலிட்டீஷியனா இருக்க முடியும். அதுதாங்க இந்த வாழ்க்கையோட அழகு, சாராம்சம். நாம மட்டும் ஃபாஸ்டா ஓடி போய் எல்லாரையும் கீழே தள்ளி விட்டுட்டு மெடலை வாங்குறதுக்காக இல்லைங்க இந்த வாழ்க்கை. நமக்கு இயற்கையும் முன்னாடி வாழ்ந்தவங்களும் ஃப்ரீயா கொடுத்துட்டு போன பல விஷயத்த நாம இன்னைக்கு யூஸ் பண்ணி நல்லா இருக்கும் இல்லையா? அதையே நாம மற்றவங்களுக்கும் செய்ய வேண்டாமா? சிந்திச்சு பாருங்க. இன்றைய உரையாடலில் இணைந்ததற்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. இந்த புதிய நாளை ஆர்வமா, ஹாப்பியா தொடங்குங்க. உங்க கனவுகளை நோக்கி முன்னேறிக்கிட்டே இருங்க. இந்த நாள் மகிழ்ச்சி மற்றும் வெற்றிகள் நிரம்பிய நாளா அமைய வாழ்த்துகிறேன். நாளை மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு உங்கள் அன்பு தோழி மலர். நீங்க உணர்ந்த இந்த புது சக்தியையும் உற்சாகத்தையும் மற்றவங்களும் பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க மனசுல தோன்ற எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்க. உதயமாகட்டும் உங்கள் நல்வாழ்வு.